வந்து பார்க்கணும் நாங்களாம் கிளம்பி வந்துருக்கிறோம். சூப்பரா இருந்ததுங்க. வெங்கட் பிரபுவே நினைச்சாலும் இன்னொரு தடவை இதுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்ல படங்களை திரும்ப ரீரிலீஸ் பண்ணா பார்க்கலாம். இப்போ வர படங்களை இன்னும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி எடுக்கலாம். நல்லா இருக்கு. ஆடியன்ஸாக பார்க்கும்போது தரம் காஜலாம் படம்லாம் இந்த குறையும் சொல்லக்கூடாதுக்கா. பழைய படமாக எதனா வச்சுக்க நாங்கள் வந்து பார்ப்போங்கக்கா. ஏன்னா தலை ரசிக்குங்கக்கா. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தானே இல்லை ரிவ்யூ. மேடம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ரிலீஸ் பண்ணதே வந்து ஃபேனுக்காக தான். புரியுதுங்களா? முழுசு ரிலீஸ் பண்ணதே ஃபேனுக்காக தான். எல்லாரும் என்ன சொல்கிறது, ஒரு கிங் மேக்கர். புரியுதுங்களா? நாங்கள் வந்து எந்த படம் வேணாலும் ரிலீஸ் பண்ணி இந்த அளவுக்குள்ள நான் செலிப்ரேட் பண்ணி பார்த்ததே கிடையாது. ப்ரோ சும்மா அணில் கூட்டம் ஒரு மொக்க கூட்டம் ப்ரோ. அது வந்து சும்மா டைலாக் கொண்டு இருப்பாங்க ப்ரோ. அவனுக்கு தலைக்கிட்டலாம் கால் தூசி ப்ரோ அணில் கூட்டம். இன்னும் நான் 2 ஷோ புக் பண்ணணும். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் போனோம். இன்னும் நான் தலை வெடினா இருக்கேன். நான் வேறு தேட்டரில் நான் புக் பண்ணிருக்கேன். இங்கே ஒரு ஷோ தான் எனக்கு கிடச்சிது. நான் போய் அங்கே போய் பார்க்கணும். எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். சூப்பராக இருந்தது மேம். தலைனாவே மாஸ் தான் மேம். அதோ ரோகின்லன்றதால இன்னும் பயங்கரமாக இருந்தது. தலை தமிழ்நாடு இல்லை தலைநாடு இது. இன்னும் சூப்பர் மேம். பசங்க டான்ஸ்லாம் அப்படி இப்படின்னு கொளுத்திட்டாங்க. வேற மாதிரி பார்த்த ரோகிணினா தலை தான் ரோகிணி. எங்கள் அம்மா அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் லாஸ்ட் மேம் உள்ள வேற மாதிரி ப்ரோ. உள்ள ஃபுல்லாக பிளாஸ்ட் தான் ப்ரோ. எல்லா சீனுமே மற்ற விசில் எல்லாமே பறக்குது ப்ரோ. பிச்சுன்னு ப்ரோ ரோஹினாலே தலை தான் ப்ரோ. தலையை மிஞ்சி எவனுமே இல்லை ப்ரோ. தமிழ்நாடே தலை தான் ப்ரோ. தமிழ்நாடு இல்லை ப்ரோ, தலைநாடு ப்ரோ. இது வந்தால் ப்ரோ இங்கே கிட்ட கூட வந்துருக்க முடியாது ப்ரோ. அதெல்லாம் ஒரு படம் நேற்று நல்லது ப்ரோ. ப்ரோ சும்மா அணில் கூட்டம் ஒரு மொக்க கூட்டம் ப்ரோ. அது வந்து சும்மா டைலாக் கொண்டு இருப்பாங்க ப்ரோ. அவனுக்கு தலைக்கிட்டலாம் கால் தூசி ப்ரோ அணில் கூட்டம். தலை தமிழ்நாடு இல்லை தலைநாடு இது. நல்லா இருக்கு மேம், நல்லா இருக்கு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ரோகின்லன்றதால இன்னும் சூப்பராக இருக்கு. சூப்பர் மேம். வந்து பார்த்துக்கணுமே. பயங்கரமாக இருக்கு. சூப்பராக இருந்தது மேம். தலைனாவே மாஸ் தான் மேம். அதோ ரோகின்லன்றதால இன்னும் பயங்கரமாக இருந்தது. இன்னும் சூப்பர் மேம். பசங்க டான்ஸ்லாம் அப்படி இப்படின்னு கொளுத்திட்டாங்க. லாஸ்ட் மேம் உள்ள படம் வந்து ஏதோ வந்து புது படம் பார்க்குற மாதிரி ஃபீலாக இருந்தது. உள்ளே வந்து ஒரிஜினல் வயசு கிடையாது. என்னால் வந்து உள்ளே வந்து நான் விக்ஸ் மாத்திர கிச்சு தான் மூட்டணும் போல இது வாய்ஸ். மேடம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ரிலீஸ் பண்ணதே வந்து ஃபேனுக்காக தான். புரியுதுங்களா? முழுசு ரிலீஸ் பண்ணதே ஃபேனுக்காக தான். எல்லாரும் என்ன சொல்கிறது, ஒரு கிங் மேக்கர். புரியுதுங்களா? நாங்கள் வந்து எந்த படம் வேணாலும் ரிலீஸ் பண்ணி இந்த அளவுக்குள்ள நான் செலிப்ரேட் பண்ணி பார்த்ததே கிடையாது. இன்னும் நான் 2 ஷோ புக் பண்ணணும். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் போனோம். இன்னும் நான் தலை வெடினா இருக்கேன். நான் வேறு தேட்டரில் நான் புக் பண்ணிருக்கேன். இங்கே ஒரு ஷோ தான் எனக்கு கிடச்சிது. நான் போய் அங்கே போய் பார்க்கணும். எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். ஆடியன்ஸாக பார்க்கும்போது தரம் காஜலாம் படம்லாம் இந்த குறையும் சொல்லக்கூடாதுக்கா. பழைய படமாக எதனா வச்சுக்க நாங்கள் வந்து பார்ப்போங்கக்கா. ஏன்னா தலை ரசிக்குங்கக்கா. ஏன்னா படம்லாம் எதுவுமே எந்த குறையும் சொல்லக்கூடாதுக்கா. அது கடைசி சீனு தலை பணம் போயிட்டு எத்தனை வருவோம் சார். அந்த சீன் வண்டி ரீ போட்டாங்கன்னா வச்சுக்கோ. அந்த சீனு போய் இப்போ கூட பார்ப்போம். ஒரு பாட்டு ஒன்று கேட்டோம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மச்சி ஓப்பன் த பாட்டில் எல்லோரும் கேட்டாங்க திரும்பி அந்த பாட்டை போடுங்கன்னு. ஆனால் வந்து அந்த பாட்டை போட மறுத்துட்டாங்க. அடுத்த வாட்டி வேறு எதனா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் இங்கே தான் வருவோம். தயவு செஞ்சு ரோஹிணி தேட்டர் ஓட பார்த்தாருன்னா அடுத்த வாட்டி படம் போடும்போது டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் 10 நிமிஷம் கொஞ்சம் அடுக்காம ஸ்டார்ட் பண்ணுங்கள். தலை இன்ட்ரோவே பார்க்கல, அவ்வளோ கூட்டம் நிற்கிது வெளியே. ஸோ கொஞ்சம் விளம்பரம் அதிகமாக போட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் நாங்கள் தாங்க இங்கே. அவங்க நேற்று வந்தவங்கங்க. நேற்று வந்துட்டுலாம் பேசக்கூடாதுங்க. நாங்கள் பல வருஷமாக இதை கான்கோர் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு எங்களுக்கு தான். இது வந்து தமிழ்நாடு இல்லை தலைநாடு. அணில கூட்டு தலைவர் வந்து மங்கத்தாக்கு டிக்கெட் போட்டு 4 பேர்த்து கூட்டு வராரு. படம் எப்படியா இருந்துச்சு? என்னங்க கேள்வி இது? எப்படிங்க இருக்கும் படம்? மஜா படம். இந்த மாதிரி நல்ல படங்களை திரும்ப ரீரிலீஸ் பண்ணா பார்க்கலாம். இப்போ வர படங்களை இன்னும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி எடுக்கலாம். நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி போடலாம். டைம் ஷோ ஆரம்பிக்கும் போது லேட் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி போட்டு வெளியே மழை வேற ஆரம்பிச்சு ஷோ போடுறது லேட் ஆயிடுச்சு. கேட்டமே போடலையே. ஆமா ப்ரோ. எல்லா சீனுமே டைலாக்கும் 16 இயர்ஸ் அப்புறம் போறதுக்கே இல்லை. சூப்பரா இருந்துச்சு. தரமா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணோம்.
ரொம்ப வேறு லெவல் மூவி வந்து அதிகமாக எதிர்பார்த்த படம் இது வந்து ரிலீஸ் பண்ணுறோம் தள்ளி வச்சுருந்தாங்க கரெக்டான டைம் ரிலீஸ் பண்ணாங்க வேறு லெவல் மூவி மஜாவாக இருக்கா நல்லா தலை படம் திரும்ப வந்து தலைக்காக இதில் வந்து பார்க்கணும் நாங்களாம் கடலூர் வந்து கிளம்பி வந்திருக்கிறோம். இப்போதான் நான் பாதி படத்தில் தான் உள்ளாரே வந்து காலைல திண்டிவனத்தில் நிறுத்திட்டாங்க அடிச்சு பிடிச்சி வந்திருக்கிறோம். அவனுங்களும் கடலூர் தான் வா மச்சி போட மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அடுத்த ஷோ பார்க்கணுன்ட்டு போட அமைதியாக பார்த்துட்டு போயிடுவோம். அதான் இது ஆடாம ஜெயிச்சோமாடா கேட்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதிக அடி அடிச்சாங்க. காத்தா ரிலீஸ் 16 வருஷம் தான் எனக்கு அப்போ பார்க்க முடியல. அப்போ பார்க்கல நாங்கள் சின்ன பையன் இப்போ 18 ஆயிடுச்சு கிளம்பி வந்து பார்த்துட்டு போகிறோம். வா மதுரையிலேருந்து வந்துக்கிறான். ஆமாப்ல இருந்து படம் பார்க்க வந்துக்கிறான். தலைனாலே ரோகிணின்னு வந்துக்கிறாரு. பிடிக்கும் படம் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி எடுத்துருக்கானுங்க படம். இந்த படம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கு மேலே வந்து எடுக்க சான்ஸே கிடையாது. அப்படி தான் எடுத்துருக்காங்க. அப்போ எப்படி பார்க்க முடியும்? அப்போது நான் சின்ன பையனாக இருந்தேன். சவுண்ட் எஃபெக்ட்டு அந்த வெங்கட் பிரபு திரும்ப கூட இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க சான்ஸே இல்லை. யுவன் சங்கர் ராஜா பெஸ்ட்டு இந்த படம். அதாவது படம் பார்க்கவே முடியல, 2 ஸ்க்ரீனே தெரியல எனக்கு. இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே வைப்பு டான்ஸ் தான்.